வெல்கம் டு நிம்பஸ் தமிழ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2022 சீரீஸில் இன்றைக்கி 20வது வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி செஷனில் கிரேட் 7 டேர்ம் 2 இருக்கக்கூடிய பயாலஜி பார்ட் தான் வந்து கவர் பண்ண போகிறோம். என்ன சாப்டர் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4 செல் பயாலஜி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கனல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரிசன். ஸோ அனிமல் செல் பிளான்ட் செல்லோட கம்பேரிசன். ஸோ ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய காமன் ஆர்கனல்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, செல் மெம்ப்ரேன், சைட்டோபிளாசம், கோல்கை பாடிஸ் ஆர் கோல்கை அப்பேரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ரைபோசோம்ஸ். இதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடியது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் செல்லில் செல் வால் குளோரோபிளாஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேக்யூல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அனிமல் செல்லில். ஸோ சின்னதாக இருக்கிறனால நியூக்ளியஸ் வந்து சென்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைசோசோம், சென்ட்ரியோல்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஷேப் வந்து இர்ரெகுலராக இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுவே பிளான்ட் செல்லில் பார்த்திங்க அப்படின்னா இட் யூஸ் டு ஹாவ் அ டெஃபினிட் ஷேப், இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வேக்யூல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க வேக்யூல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நியூக்ளியஸ் வந்து ஒரு ஓரமாக வந்து அலைன் ஆகிருக்கும். ஸோ நியூக்ளியஸ் இஸ் புஷ் டு தி ஒன் சைட் ஆஃப் த செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம ஜென்ரலாக பார்த்தது செல் வால் குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது ரெண்டுமே வந்து பிளான்ட் செல்லில் இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடில் செல் மெம்பரேன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போத் அனிமல் அண்ட் பிளான்ட் செல் யூஸ் டு ஹாவ் த செல் மெம்பரேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் we know that animal cells are irregular in shape whereas plant cell are more regular and rigid shape. பிளான்ட் செல் மட்டும் ஏன் ரிஜிடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் செல் வால். ஸோ திஸ் செல் வால் கிவ்ஸ் சப்போர்ட் அண்ட் ரிஜிடிட்டி டு தி பிளான்ட்ஸ். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஹாவ் டு நோ டூ திங்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலஸ், தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா த பிளான்ட் செல்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் வித் அன் ஓப்பனிங் கால்டு பிளாஸ்மோடெஸ்மாட்டா. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி we have to know the difference between protoplasm and cytoplasm. So we'll take the example of cell. So this is cell membrane. செல் மெம்ப்ரேனுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ நியூக்ளியஸ்க்கும் செல் மெம்ப்ரேனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூக்ளியஸ்க்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு ஃப்ளூயிட் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூயிடை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியோபிளாசமை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோபிளாசம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காம்பனண்ட்ஸ் ஆஃப் சைட்டோபிளாசம் பார்ப்போம். ஸோ இட் இஸ் மேட் அப் ஆஃப் சைட்டோசால் அண்ட் தென் செல் ஆர்கனல்ஸ். ஸோ சைட்டோசால் அப்படின்னு சொல்கிறது வந்து வாட்டர் ஜெல்லி மீடியமை தான் நம்ம வந்து சைட்டோசால்னு சொல்கிறோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் அரௌண்ட் 70 to 90% ஆஃப் வாட்டர் அண்ட் விச் இஸ் கலர்லெஸ் இன் நேச்சர். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாமே தான். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வேக்யூல்ஸ், ரைபோசோம், கோல்கை பாடிஸ், லைசோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல்ஸ், குளோரோபிளாஸ்ட், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ் தான். எவ்ரி செல் ஆர்கனல்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் சைட்டோபிளாசம். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் கன்வெர்ட்ஸ் த ஃபுட் இன்டு எனர்ஜி. ஸோ தட்ஸ் வை வி ஆர் காலிங் இட் ஆஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வெரி ஆக்டிவ் செல்ஸ் யூஸ் டு ஹாவ் மோர் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மசில் செல் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் மசில் செல் யூஸ் டு ஹாவ் மோர் மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மூணாவது பார்த்திங்க அப்படின்னா மைட்ரோகாண்ட்ரியா யூஸ் டு ஹவ் டிஎன்ஏ அண்ட் ரைபோசோம்ஸ். ஸோ டிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் ரைபோசோம்ஸ் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்காகவும் வந்து பயன்படுது அப்படின்றதும் தெரியணும். இந்த ஸ்லைடில் குளோரோபிளாஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ குளோரோபிளாஸ்ட், செல் வால், இது ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஐடியா. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இது வந்து ரெண்டாவது ஐடியா. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் பிளாஸ்டிட். பிளாஸ்டிட் அப்படின்றது என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இட் இஸ் அ டபுள் மெம்ப்ரேன் ஆர்கனல் present only in plants and algae and responsible for manufacturing and storing of food. ஸோ எக்ஸாம் பாயிண்டில் பிளான்ட் அண்ட் ஆல்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்.
மேனுஃபேக்சரிங் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ குளோரோபிளாஸ்ட் இஸ் அ டைப் ஆஃப் பிளாஸ்டிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் வி ஆர் ஹேவிங் டைப்ஸ் குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். ஸோ குளோமோபிளாஸ்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கலராக இருக்கும், வேற லியூகோபிளாஸ்ட் அப்படின்றது கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஒரு பழம் பழுக்கும்போது குளோரோபிளாஸ்ட் கன்வெர்டட் இன்டு குரோமோபிளாஸ்ட். ஸோ அதனால தான் we can able to pursue the change in color. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா starch is converted into sugar. So that's why we are able to feel the sweetness. இந்த ஸ்லைடில் கோல்கை காம்ப்ளெக்ஸ், லைசோசோம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கோல்கை காம்ப்ளெக்ஸோட ரோல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜிங் அண்ட் டெலிவரி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுது. தென் சிந்தசிஸ் பண்ண ப்ரோட்டீனை பேக் பண்ணி டெலிவர் பண்ணக்கூடிய ஒர்க்கை தான் வந்து கோல்கை காம்ப்ளெக்ஸ் வந்து பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைசோசம்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் டென்ஸ் டு டைஜஸ்ட் ஆல் தி அன்வான்ட் மெட்டீரியல். ஸோ அதனால தான் நம்ம வந்து சூசைடல் பேக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரலாக பிளான்ட் செல்லில் லைசோசோம் இருக்காது. ஸோ அதுவும் வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஸ்லைடில் சென்ட்ரியோல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஒன்லி இன் அனிமல் செல். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப்ஸ் இன் த செப்பரேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ் டியூரிங் செல் டிவிஷன் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட்டு. ஸோ சி ஸோ சென்ட்ரியோல்ஸ் செல் டிவிஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஸ்லைடில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டைப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரஃப், ஸ்மூத் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ ரைபோசோம்ஸ் இருந்தால் ரஃப், இல்லை அப்படின்னா ஸ்மூத் அப்படின்றது ஞாபகம் வச்சு. ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ரோல் என்னென்னா சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீனை தான் வந்து கோல்கை அப்பரேட்டஸ் பார்த்திங்க அப்படின்னா அது ஒர்க் பண்ணி அதை டெலிவர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட ரோல் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிந்தசிஸ், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் தேம் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தி செல். ஸோ இந்த ரெண்டு விஷயம் சிந்தசிஸ் ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது ரெண்டு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்லைடை நியூக்ளியஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரெயின் ஆஃப் தி செல். அதோடைய பார்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியர் மெம்ப்ரேன், அதுக்கப்புறம் நியூக்ளியோலஸ், அதுக்கப்புறம் குரோமாட்டின் அப்படின்னு 3 இருக்குது. அது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளூயிட் மெட்டீரியலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரோல் ஆஃப் குரோமாட்டின். ஸோ குரோமாட்டின் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செல் டிவிஷன் அப்போ குரோமோசோமாக அது டெவலப் ஆகும். அது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது ஆஸ் அ ஹோல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவரால் கண்ட்ரோல் ஆஃப் தி செல், தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இன்ஹெரன்டன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றது ரெண்டாவது பாயிண்ட்டு. இந்த ஸ்லைடில் பாடியில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸோட ஷேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எபித்தீலியல் செல். ஸோ எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னில் இருக்கும். ஸோ இட் இஸ் இன் காலம்னார் ஷேப், ரைட்டுங்களா. தென் மசில் செல், நர்வ் செல். ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா லாங் அண்ட் ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும். இது வந்து எலாங்கேட்டட் ஃபைபராக இருக்கும். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிசி. ஸோ ஆர்பிசி பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் அண்ட் டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்ற செல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது, பட் ஆர்பிசியில் இருக்காது. இந்த ஸ்லைடில் ஸ்டெம் செல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் ஹேவிங் அன் எபிலிட்டி டு டெவலப்ட் இன்டு எனி அதர் டைப். ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஸ்டெம் செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த டைப்பாக வேணாலும் கன்வெர்ட் ஆக முடியும் அப்படின்றது தான் இதோடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஐடியா. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ரெட் பிளட் செல்ஸ் டு நாட் கண்டெயின் நியூக்ளியஸ். ஸோ இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இதனால தான் வந்து ரெட் பிளட் செல்ஸ் வந்து சீக்கிரமாக இறந்து போகுது அப்படின்றது அடிஷ்னல் ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்திங்க அப்படின்னா செல் ஆர்கனல்ஸோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் தான் வந்து செல்லோட கண்ட்ரோலை வந்து மெயின்டைன் பண்ணுது, தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த ஹெரிடிட்டரி மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர்கனல். செகண்ட் வி ஹேவ் த ரைபோசோம்ஸ். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்காக. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம். ஸோ செல்லில் இருக்கக்கூடிய எல்லா செல் பார்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் நியூக்ளியஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவையும் நம்ம என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் சொல்கிறோம். தென் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபோர்த்து. ஸோ இட் இன்வால்வ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ்
and lipids. So next we have the Golgi bodies. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டீனை பேக் பண்ணி டெலிவர் பண்ணக்கூடிய ரோல் வந்து கோல்கை பாடிஸ்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலி வி ஹாவ் த மைட்டோகாண்ட்ரியா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். இன்னைக்கு செஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு செஷனில் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஆல். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லிங்க்கை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.